அரசு ஊழியர்கள்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. அமைச்சர் நிகழ்ச்சிக்கு வந்தா சாமியானா போட சொல்றீங்க, தண்ணி கேன் வாங்கி தர சொல்றீங்க, பக்கோடா பக்கோடா வாங்கி தர சொல்றீங்க, முந்திரி பக்கோடா, திருத்தம் இவ்வளவு சொல்றீங்க. அது காசெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, நாங்களா தான் எங்க கை காசை போடுறோம், இதுல லஞ்சம் வேற வாங்கக்கூடாதுன்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இதற்காக சார் 6.85 கோடி தமிழ்நாடு அரசு சார்பில் ஒதுக்கியிருக்காங்க. உண்மையிலே மனதார விஜய் அவர்களை பாராட்டுகிறேன். இதற்கு பெயர் தான் சிஸ்டமிக் சேஞ்ச், அடிப்படை மாற்றம். போய் ஒரு திடீர்னு அரசு விழா நடக்குது, மந்திரி கூடவே ஒரு 20 பேர் வருவாங்க, உணவருந்த மாதிரி ஒரு இருக்கும். அன்னைக்கு பொதுமக்கள் வர்றாங்க அந்த ஸ்கீம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, அவங்களுக்கு உணவாவது நீங்க கொடுக்கணும், டீ காப்பியாவது கொடுக்கணும். எங்க போவாங்க? நிதி ஒதுக்கணும்ன்றது யாருக்குமே இது வரைக்கும் தோணல. சோ இந்த ஃபண்ட் நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலெக்டரேட்ல ஃபண்டை டிரா பண்ணி வச்சிருப்பாங்க, வெட்டி கேஷ்னு சொல்லிட்டு. அங்க எல்லா அலுவலகங்களிலும் கேஷ் நோட் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனியா ஒரு 20,000 ரூபாய் எடுத்து கொடுத்துரு, வவுச்சர் கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு. இதை சாக்காக வைத்துக் கொண்டு நீங்கள் வசூல் செய்யாமல் இருப்பீர்கள் அல்லவா? இது ஏன் இத்தனை வருஷமா இருக்கும் பண்ணிட்டோம்ல? பொது வெளியில் இது போன்ற தகவல்கள் எல்லாம் வந்த உடனே இதுக்காக ஒரு அமௌண்ட் தூக்கி ஒதுக்கி நம்ம அதை வச்சு செலவு பண்ணுங்கப்பா என்று சொல்லியிருக்கார்கள். உண்மையிலே இது பெரிய மாற்றம். இது இப்போ இதுக்கு முடிஞ்ச பிறகு திருப்பி அதிமுக கட்சியே இருக்காது, திமுக வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இன்பநிதி முதல்வர் ஆகிறார். நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. ஏன்பா அண்ணன் நடிகர் தனுஷ் அவர்கள் உள்ள இறங்க போறாரு. சரிப்பா உன் ஆசை ஏன்பா விடுவான்? தனுஷ் முதல்வர் ஆகிறாருன்னு வச்சுக்க, அவராலையும் இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியாது. சரியா போதுமா? ஸோ எந்த அரசு வந்தாலும் இதை மாற்ற முடியாது. நான் ஏற்கனவே 8 நம்பர் வர்றதுக்கு ஒரு 94 ஒருத்தர் பண்ணாருன்னு சொன்னேன்ல, அது போல இதுதான் சிஸ்டமிக் சேஞ்ச். அதனால மனதார பாராட்டலாம், நல்ல திருத்தங்கள் இது.